குடியாத்தம் அருகே கொரோனாவால் இறந்த மனைவியின் சிலை வைத்து வழிபடும் கணவன் 5 லட்சத்தில் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்ச்சியினை ஏற்படுத்திய சம்பவம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செதுக்கரை பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சேட்டு ராணி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள், பேரன், பேத்திகள் என அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் சுனாமி போல் கொரோனா தொற்றால் திடீர் என உயிரிழந்தார் ராணி. மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து போன குடும்ப தலைவி இழப்பால் இடி விழுந்தது போல் சிதைந்து மனைவியின் அன்பு பாசம் இழந்து பரிதவித்த சமூக ஆர்வலர் சேட்டு மற்றும் அவரின் குடும்பத்தினர் பின்னர் மனம் தளராமல் மனைவியின் நினைவாக மார்பளவு கொண்ட சிலை வைத்து தனது மனைவி வாழ்ந்த அறையில் சிலை வைத்து வழிபடத் தொடங்கினார். காலப்போக்கில் சாமி படங்களோடு மறைந்த ராணி சிலைக்கு தினந்தோறும் பூஜைகள் செய்து மனைவியின் நினைவால் வாழ்ந்து வரும் சேட்டு குடும்பத்தினர் இந்நிலையில் அவரின் நினைவாக சுமார் 5 லட்சம் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், கல்வியில் முதலிடம் பிடித்த மாணவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் வேல்நகன் கலந்து கொண்டு மறைந்த ராணியின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி ஏழை எளியோர்களுக்கு அரிசி பருப்பு கொண்ட தொகுப்பு, வேஷ்டி சேலைகள், மரக்கன்றுகள், கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கினார். இதில் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி, நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொண்டு நிறுவனத்தினர், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மறைந்த ராணி அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தனது மனைவியின் சிலையினை கண்டு கணவர் மற்றும் அவரின் மகன், மகள், பேரன், பேத்திகள் கண் கலங்கிய சம்பவம் அனைவரையும் கண் கலங்க வைத்தது. மறைந்த தனது மனைவியின் நினைவாக சிலை வைத்து வழிபடும் கணவனின் நினைவாக ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய சம்பவம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியது. குடியாத்தம் செதுக்கரை பகுதியில் சேட்டு என்கின்ற நான் வாழ்ந்து வருகிறேன். கொரோனா பீரியடில் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க. அதனால் நான் ஒவ்வொரு வருஷமும் என்னோட மனைவி ஞாபகமாக ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள், அரிசி, செடி எல்லாமே நான் வழங்கின வரேன். அதே மாதிரி என்னுடைய மனைவியின் மார்பளவு சிலை செய்து என் வீட்டில் வைத்து நான் தெய்வமாக வணங்கி வருகிறேன்.